கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட விருதுநகரிலிருந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வருடங்களாக துதி டிவி என்கிற ஒரு டிவியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு கூட விருதுநகர் மாவட்டத்தில் லோக்கல் சேனலில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வருடங்களாக கர்த்தர் இதை செவ்வையாக நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி ஊழியத்து மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 பேர்த்துக்கு இந்த டிவி ஊழியத்து மூலமாக நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் கிருபையினால் அநேகர் என்னோட தொடர்பு கொண்டு பேசும்போது இயேசுவை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். தேவன் மகிமை அடைவாராக. இந்த கிட்டத்தட்ட 6 வருடமாக இதனுடைய தேவைகளை சந்தித்து நடத்தி கொண்டு வந்த தேவன் இப்போது விரிவாக்கம் பண்ணி அநேக இடங்களுக்கு போகும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. இது உலகம் முழுவதும் இன்டர்நெட் மூலமாக போய் கொண்டு இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் லோக்கல் சேனலில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் கொண்டு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் கொண்டு இருக்கிறது. www.tuditv.in அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் பார்க்கலாம். நீங்கள் கையில் வச்சுருக்கிற செல்லில் நீங்கள் பார்க்கலாம். 24 மணி நேரம் தேவனோட வார்த்தை, துதி, ஆராதனை இந்த டிவியில் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வருடமாக இது ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வருடமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தெரியாதவர்கள் இந்த துதி டிவியை பாருங்கள். இதன் மூலமாக கர்த்தர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த டிவி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் சபைகளை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த டிவி ஊழியங்களுக்கு எவ்வளவோ பண தேவைகள் தேவைப்படுகிறது. இந்த பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த துதி டிவி மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, கெட்டவர்கள் நல்லவர்களை மாற வேண்டும், ரட்சிக்கப்படவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த மீடியா ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். இந்த விருதுநகரில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சின்ன இடத்துலேருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நீர் அறிவீரப்பா. இங்கிருந்து அநேக இடங்களுக்கு இந்த டிவி போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த டிவி ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அநேகளை பார்க்கும்படி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இதுக்குண்டான எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. கிருபையும் பிறனும் வல்லமையும் கூட இருப்பதாக பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இதுக்குண்டான தேவைகளை சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த துதி டிவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் மகிமை அடைவாராக. தேவனுக்கே மகிமை.